ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் பேசிய பேச்சுக்கள், அதைத் தொடர்ந்து மற்ற கட்சிகள் என்னென்ன மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அமித்ஷாவினுடைய வருகை பார்த்தீங்க அப்படின்னா, எப்போதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை உண்டு பண்ணிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி அவர் வந்தபோது கூட நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டது. இப்ப என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலியில் நடந்த அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் அவர் பேசினது என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தியும் அவர்கள் எதிர்பார்த்த பதவிக்கு கண்டிப்பாக வர முடியாது, திமுகவை வேரோடு அழிப்போம் அப்படின்ற மாதிரியான சூளுரைகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் இப்ப துணை முதல்வராக இருக்கிறார். அவரால் கண்டிப்பாக முதல்வராகவே முடியாது. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி எப்படியாவது அவங்கள பிரதமராக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக அதுவும் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாஜக என்னதான் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாகவே இருந்தாலும் மத்திய அளவுலயும் எதிர்க்கிறாங்க, மாநில அளவுலயும் அதிமுக தான் எதிர்கட்சியாக செயல்பட்டாலுமே கூட பாத்தீங்க அப்படின்னா, பாஜகவினுடைய ஒரு வீரியமிக்க ஒரு செயல்பாடு அதிமுக கிட்ட கொஞ்சமா குறைஞ்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப பேச்சு இருக்கு. இப்ப அமித்ஷாவுடைய பேச்சுக்கள் பாத்தீங்க அப்படின்னா, திமுக மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்வையும் திமுகவை கண்டு ஒரு எரிச்சல் அடையக்கூடிய ஒரு நிலையும் தான் அவருடைய பேச்சு பகிரங்கமா வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும். திமுகவை தமிழகத்திலிருந்து வேரோடு அழித்து விடுவோம், கண்டிப்பா வேரோடு பிடுங்கி எரியப்படுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது கூட KN நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக வேரோடு பிடுங்கப்படும் செடிகள் தான் செழிப்பாக வளரும் அப்படின்னு. ஏன்னா தமிழகம் பாத்தீங்க அப்படின்னா, திராவிட கட்சிகள் காலூன்றி வேரூன்றி வளர்ந்த ஒரு இயக்கம். இங்க பேசி பேசி ஆட்சியை பிடித்தவர்கள் தான் அதிகம். இங்க திராவிட கட்சிகளுடைய வளர்ப்பு, திராவிட கட்சிகளுடைய பங்களிப்பு பாத்தீங்க அப்படின்னா மிக மிக அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். காமராஜர் ஆட்சிக்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தை மிக பலமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிகளாகத்தான் இருக்கு. இங்க மூன்றாவது கட்சியாக உருவெடுத்து மூன்றாவது ஒரு அணி கூட இங்க ஃபார்ம் பண்ணி இங்க நிலைக்க முடியல. இதற்கு பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் நல கூட்டணியை ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒண்ணு உருவாகி அது கடைசியில எந்த அளவுக்கு போச்சு, அப்படி மக்கள் நல கூட்டணியில் இணைந்த கட்சிகள்லாம் இப்ப எந்த நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா, இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக பாமக களமிறங்கினாங்க, அதுக்கு அடுத்தது மதிமுக களத்துல இறங்கினாங்க, அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக களத்துல இறங்கினாங்க, அடுத்து நாம் தமிழர் கட்சி களத்துல இறங்கினாங்க, அதுக்கு அடுத்தபடியா இப்ப தாவேகா களத்துல இறங்கியிருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட கட்சிகள் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக இறங்கினாலுமே கூட மக்கள் அங்கீகரிக்கிறாங்களா அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. தனிச்சே நின்று கூட சீமான் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த இப்போ ஓரளவுக்கு பிடிச்சிருக்கிறார். அடுத்த லீடிங்லாம் விஜய் அவர்கள் இருக்கிறார். மாநாடு எல்லாம் கூட்டி அவர்களுடைய தொண்டர் பலத்தை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக பாஜகவும் உருவெடுக்கும், கண்டிப்பாக தமிழகத்துல பாஜக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பேசும்போது பார்க்கணும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது தமிழகத்துல அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்படின்னா இதை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, உண்மையிலேயே அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்குள்ளுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு நல்ல புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க, இவங்க ஆளும் போது அதிலும் ஒரு பங்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பம் முதல் கொண்டே தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடித்து அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக தமிழகத்துல தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுல தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே முதல்ல இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே நடுவில் ஒரு நல்ல பரஸ்பரம் ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இவர்களுடைய இந்த ஒரு நிலைப்பாடு காரணமாக கண்டிப்பாக திமுகவுக்கு 2026 தேர்தலில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியான ஒரு சுலபமான காரியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். இதுல அமித்ஷா அவர்களும் சரி, மோடி அவர்களும் சரி, எப்போதெல்லாம் தமிழகத்துக்கு வராங்களோ அப்பெல்லாம் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மன குமுறலை தான் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் எப்ப தமிழகத்துக்கு வந்தாலும் என்னால் தமிழில் பேச முடியவில்லையே அப்படின்னு. ஆனா பாருங்க, நடப்பது எல்லாமே தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் நாட்டுக்கும் அகேன்ஸ்டா தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. GST வரக்கூடிய பணம் ஆகட்டும், இல்ல மற்ற சம்பவங்கள் ஆகட்டும், எல்லாமே தமிழகத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமானது மத்திய அரசு கிட்ட கிடைக்கல அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது பேசிய ஒரு பேச்சு கொஞ்சம் கவனிக்கத்தக்கதுதான். என்ன பேசியிருக்காரு
சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து பாஜக கூட ரொம்ப இணக்கமாக செயல்பட்டதுனாலதான் வந்து என்னால நிறைய நலத்திட்ட உதவிகளை தமிழகத்திற்கு பெற முடிஞ்சது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பாத்தீங்க அப்படின்னா கொரோனாவோட காலகட்டத்திலேயே வந்துட்டு அதிகமாக வந்து பயணம் பட வேண்டியதாக இருந்தது. இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திறமையான ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகத்தை தான் வந்துட்டு அன்றைய தினம் வந்து அவர் வழங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லணும். அதுல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உண்மையிலேயே வந்து பாஜகவுடன் மத்தியில் ஆளக்கூடிய கட்சியுடன் வந்துட்டு இணக்கமான ஒரு போக்கை தான் வந்து நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் வந்துட்டு தமிழகத்திற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல திமுக செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக வந்துட்டு நிறைய அரசியல் வல்லுநர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே திமுக வந்துட்டு மத்திய அரசு கூட கொஞ்சமாவது இணக்கமா செயல்படலாம். அப்படி இணக்கமாக செயல்பட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவு தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நல்ல நலத்திட்டங்கள் வந்துட்டு கிடைத்திருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. போகும் இடமெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றியை வந்துட்டு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு பாஜக வந்து சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. இதில் உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆபரேஷன் சிந்தூர் மூலயமா வந்துட்டு உலக அரங்கில் இந்தியாவினுடைய ஒரு பலத்தை வந்து நம்ம நிரூபிச்சிருக்கோம். ஆனால் அதே சமயம் எதிர்கட்சிகளுடைய கேள்வி, அந்த பயங்கரவாதிகள் எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்துட்டு இன்னி வரைக்குமே வந்து பதில் கிடைக்கவே இல்லை. இதுக்கப்புறமாவது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ராகுல் காந்தி அவர்களுடைய குடைச்சல் பண்ணி அந்த பதிலை கொண்டுட்டு வருவாங்களா அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். ஆபரேஷன் சிந்தூர் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அமித்ஷா அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார். கண்டிப்பாக ஊழல் வழக்குல வந்து சிக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும், முதலமைச்சர்களாகட்டும், பிரதமராகட்டும், இல்லை அதை தாண்டிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்துட்டு பதவி 30 நாள்ல பறிக்கப்படும் அப்படின்றது இது நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்துட்டு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இது ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த 130வது சட்டத்தை வந்து கருப்பு சட்டம்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த முகாந்திரமும் எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களும் மிக காட்டமாக வந்துட்டு பதில் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே இந்த சட்டமானது இப்ப தேவையா அப்படிங்கிற ஒரு சூழல் தான் வந்து இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரமானது எதை நோக்கி இருக்கு அப்படின்னா, தேர்தல் கமிஷன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, ஓட்டுக்கள் திருடப்பட்டு விட்டன அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருக்கிறார். இது சம்பந்தமா நிறைய பேரணிகளும் போராட்டங்களும் நிறைய விஷயங்களும் அவர் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இந்த சட்டத்தை கொண்டு வந்து இது அப்படியே மடைமாற்றி இப்ப எல்லாருமே எதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த சட்டத்தை நோக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துட்டு பாஜகவுடைய ஒரு ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ஒரு 50 மணி நேரம் வந்துட்டு சிறையில் இருந்தாலே அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வேலை இழப்பு வந்து ஏற்பட்டுடும். அப்படி இருக்கும்போது கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சரோ இல்ல அமைச்சரோ கூட சிறையில் இருந்து கொண்டே தன்னுடைய கோப்புகளில் வந்து கையெழுத்திடப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்தது. அதற்கு முக்கிய உதாரணமாக லல்லு பிரசாத் யாதவ் வந்து சொல்லலாம். உள்ள சிறையில் இருக்கும் போதே தன்னுடைய மனைவி ராப்ரி தேவி மூலமாக ஆட்சியை வந்து நடத்தினார். இங்கே செந்தில் பாலாஜி அவர்களும் பல நாள் சிறையில் இருந்த போதுமே கூட ஒரு அமைச்சராகவே வந்து தொடர்ந்து கொண்டிருந்தார். இது போன்ற சம்பவங்கள் இனிமே நடக்கக்கூடாது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கணும். இது போன்ற சம்பவங்கள் இனிமே வந்து நடக்கவே கூடாது அப்படின்னா இந்த சட்டம் வந்து கடுமையாக்கப்படணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி எல்லாருடைய விரல்களும் நோக்கி நீள்வது பாஜகவை நோக்கி தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா பாஜகவில் எத்தனை வந்து இடி ரெய்டு போயிருக்காங்க, எவ்வளவு பேர் மேல வந்துட்டு குற்ற புகார்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்கு, எத்தனை பேர் வந்துட்டு ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பாஜக வெளியிடுமா? ஏன் அமித்ஷா மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு கொலைப்பழியானது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக அவர் பதில் சொல்லுவாரா, பதவி விலகுவாரா, இது போன்ற கேள்விகள் வந்துட்டு எதிர்கட்சி தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டு வருது. கண்டிப்பாக காலம்தான் பதில் சொல்லும் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் மீது ஊழல் புகார்கள் சுமத்தப்பட்டு அவர்கள் இல்ல நான் வந்து பாஜகவுக்கு தாவிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடை எடுப்பாங்களா, இல்ல இதை வந்துட்டு பாஜக தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்துவதற்காக தன்னுடைய கட்சியினுடைய எல்லைகளை தன்னுடைய ஆட்சியின் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்காக இந்த ஒரு ஸ்டாண்டை வந்து கையில் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. இப்போ சிஎம் மேல வந்துட்டு ஒரு புகாரை தெரிவிக்கிறாங்க, ஒரு ஊழல் புகாரை வந்து தெரிவிக்கிறாங்க.
அடுத்த 30 நாள்ல வந்துட்டு அவர் பணி நீக்கம் செய்யணும், அவர் வந்து வேலை இழப்பு, அவரோட ஆட்சி இழப்பு பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பாஜக பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜக தற்போது 2 வியூகங்களை வந்து வகுத்திருக்கு. பிளான் ஏ அண்ட் பிளான் பி. பிளான் ஏ மூலியமா தேர்தலில் நடக்கக்கூடிய ஸ்கேம், பிளான் பி மூலியமாக இந்த மாதிரியான விஷயங்கள் எலெக்ஷன், அதாவது 30 நாளில் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த பிளான் ஏ பிளான் பி மூலமாக குறுக்கு வழியில் பாஜக ஆட்சியை பிடிக்க நினைக்கிறது அப்படிங்கிறத ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வாதமாக முன் வச்சிருக்கார். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீகார்ல வந்துட்டு சமீபத்துல மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த ஒரு சட்டத்திட்டம் பத்தி தான் அவர் வந்து விரிவா பேசியிருக்கிறார். ஆனா எலெக்ஷன் கமிஷன் பத்தி அவர் வாயை திறக்கவே இல்லை, எந்த இடத்துலயுமே பேசவே இல்லை. 65 லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணம், ஏன் காரணம், எதற்காக, எப்படி என்ற கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லவே கிடையாது. எலெக்ஷன் கமிஷனை பற்றியும் எந்த வார்த்தையுமே பேசவே இல்லை. இதே பீகார்ல நடந்த ஒரு பிரச்சாரத்தின் போது அவர் பேசியிருக்கிறார். இதைத்தான் வந்து ராகுல் காந்தி அவர்களும் சொல்லியிருக்கிறார். இவங்க கொண்டுட்டு வர்ற இந்த சட்டத்தின் மீதே ரொம்ப கவனமா போக்கஸ்டா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரை ஒழிப்பதற்காக இந்த சட்டம், எதற்காக இந்த சட்டம் இவ்வளவு விரைவாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே நிறைய சட்ட திருத்தங்கள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு வருது. அதிலும் குறிப்பாக இது போன்ற ஒரு சட்டங்கள், சிஏ சட்டமாகட்டும், இல்ல குற்றவியல் திருத்த சட்டமாகட்டும், இல்ல இது போன்ற சட்டமாகட்டும், இந்த மாதிரி நிறைய சட்ட திட்டங்கள் வந்துட்டு பாஜக செயல்படுத்திக்கிட்டே வராங்க. எதிர்கட்சிகளுடைய அந்த எதிர்ப்பையும் மீறி இவர்கள் இப்படி செயல்படுவது ஒரு தன்னிச்சையான ஒரு செயல்பாடாக, ஒரு சர்வாதிகார போக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து மிகப்பெரிய புகாராக பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. இந்த வாக்காளர் உரிமை யாத்திரையை பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப சிரத்தையோட மேற்கொண்டுகிட்டு வராரு. இந்த யாத்திரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. வர 27ஆம் தேதி அவருடைய யாத்திரையில திமுகவும் பங்கெடுக்க போவதாக அறிவிச்சிருக்கிறார். இது போன்று இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற முதல்வர்களும் மற்ற கட்சி பிரமுகர்களும் வந்துட்டு இந்த யாத்திரையில் பங்கெடுத்தாங்க அப்படின்னா இது நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கக்கூடும். 2026 தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. இது போன்ற ஒரு செயல்பாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது வந்துட்டு ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தையும் வந்து ஏற்படுத்தி இருக்கு. அது மறுப்பதற்கு இல்லை. இனி போக போக இந்த பேரணி எப்படி இருக்க போகிறது, இந்த பேரணியின் மூலமாக என்ன ஆதாயம் கிடைக்க போகின்றது, கண்டிப்பாக நியாயம் கிடைக்குமா, வாக்காளர் அடையாள அட்டையில் வந்துட்டு நீக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்படுவார்களா, இதுல சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்களை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலயுமே நீங்க ஆதார் கார்டை சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா எதுக்கு அந்த ஆதார் கார்டு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இது மக்களுடைய கேள்வியாக வந்து பார்க்கப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவாக இருக்கும் என்பதை. ராகுல் காந்தியினுடைய இந்த யாத்திரையானது எந்த அளவுக்கு வெற்றி பெற போகின்றது, பாஜக அடுத்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகின்றது என்பதை இனி பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள் ரிஃபெக்டுடன். வணக்கம்.